நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இப்போதைக்கு ஒரு சில கொடிகள் தாங்க வச்சுருக்கேன். அந்த ஒரு சில கொடிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு கொடி வந்து படரவும் மாட்டேன்து. பூக்கள் நெறைய வைக்குது. அது வந்து கொட்டிடுதுங்க. அதுக்கு தேவையான மணிச்சத்து இல்லாத காரணத்தினால அந்த மாரி ஆகுதுன்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், போரான் கரைசல் தெளிக்கலான்னு ஒரு 9 மணிக்கு தாங்க போனேன். ஆனா வெயில் பாருங்க எப்படி கொளுத்துதுன்னு சொல்லி, கடலை புண்ணாக்கு கரைசலுமே நம்ம வந்து தெளித்து விடலாம். இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, போரான் கரைசல் தான் இருந்தது. அத தான் நான் வந்து எல்லா கொடிகளுக்குமே தெளிச்சு விட்டேன். ஒரு நாள் தண்ணி விடலைன்னா கூட எல்லா கொடிகளும் இந்த மாரி வதங்கிடுதுங்க. இங்க பாருங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தத்தளிக்கிறான். இவன் தாங்க புள்ள பூச்சி. அப்படியே வந்து தோட்டத்த எல்லாத்துக்கும் தண்ணி விடலான்னு சொல்லி பார்க்குறப்ப, அவன் வந்து மாட்டிக்கிட்டான் நம்மகிட்ட. அதுக்கப்புறம் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான களைச்செடிகள் இருந்ததுங்க. ஒரே ஒரு டிராகன் ஃப்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி இருந்தது. அத மட்டும் அப்படியே விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டேன். இது வந்து பெருசா வேற எதுவும் இல்ல. இந்த பருப்பு கீரை தான் இருந்தது. வீட்டு தேவைக்காக அதையுமே எடுத்துக்கிட்டேங்க. வேஸ்ட் பண்ணல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.